கன்னியாகுமரி மாவட்டத்தில் திங்கட்கிழமை நாட்களில் பொதுவாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மக்கள் குறை தீர்க்கும் மனு நாள் நடைபெறும். இதில் மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து தங்களது பிரச்சனையை மனுவாக எழுதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்துக் கொடுப்பது வழக்கம். அதேபோல் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நிகழ்வில் அரசு ஊழியரிடமிருந்து பாதுகாப்பு தர வேண்டும் என பெண் ஒருவர் புகார் அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வ வினோதரணி. இவரது கணவர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவருக்கும் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் அரசு பணியாளர் ஐயப்பன் என்பவருக்கும் சொத்து தொடர்பான முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று பாதிக்கப்பட்ட பெண் தன் 3 வயது குழந்தையுடன் வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது எதிர்த்தரப்பினர் ஐயப்பன் முன்விரோதம் காரணமாக செல்வ வினோதரணியை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த செல்வ வினோதரணி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் எதிர்த்தரப்பினர் ஐயப்பன் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். பின்பு அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அன்று முதல் செல்வ வினோதரணியை தொடர்ச்சியாக பெண் என்றும் பாராமல் புது இடத்தில் வைத்து மிகவும் கீழ்த்தரமான ஆபாசமான வார்த்தைகளால் திட்டியும் கொலை மிரட்டல் விடுத்து வந்துள்ளார். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான செல்வ வினோதரணி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நிகழ்வில் தன்னை கொலை மிரட்டல் விடுத்த அரசு ஊழியரிடம் இருந்து உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என புகார் மனு அளித்தார். பாதுகாப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா கவர்மெண்ட் அதிகாரியா இருந்தே என்ன ஒரு பெண் நீ ஒரு பொட்டச்சி தானே சொல்லிட்டு அவ்வளவு அசால்ட்டா பேசி கொஞ்ச வார்த்தைகளால கேவலமான வார்த்தைகளால என்னை திட்டி அவ்வளவு படுத்தினவரு ஒரு கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க இப்படி பண்ணலாமா சார்? இப்போ ஒரு அச்ச உணர்ச்சியோடு தான் நானும் என் குழந்தைங்களும் என் புருஷனும் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கோம். இவர் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல எங்களுக்கு இருக்கு. அதனால அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுக்காரங்க இப்போ வெளிநாட்டுக்கு போயிருவாங்க. இப்ப எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கு சார்? இந்த கவர்மெண்ட் எனக்கு கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணணும்.